முருகப்பெருமான நம்ம பல வடிவங்களை தரிசித்திருக்கிறோம். ஆனால் ஒரு வேடனாய் வந்து ஒரு மாபெரும் அடியாரை தடுத்தாட்கொண்ட முருகனின் திருவிளையாடல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வேட ரூபத்துல முருகன் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அபூர்வ திருத்தலம் தான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற வேடப்பர் கோவில். இங்க அவர் வேடனா வந்து நிகழ்த்திய திருவிளையாடலும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சுந்தரரோட பக்தி பெருமையும் தான் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு. சைவ சமய குறவர்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்புதுகுன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விருதாச்சலம் நகருக்கு ஒரு முறை வருகை தந்தாரு. இங்கு எழுந்தருளியுள்ள ஈசன் பழமலைநாதரையும் விருத்தாம்பிகை அன்னையும் பாடுவதற்கு தனக்கு தகுதியில்லை என்று கருதிய சுந்தரர் அவர்களை பாடாமலே கடந்து போயிருக்காரு. ஆனால் ஈசனுக்கு சுந்தரருடைய பாடல்கள் மீது தீராத விருப்பம் இருந்ததுனால அவர் உடனே தனது மைந்தனான முருகப்பெருமானை அழைத்து சுந்தரனை தடுத்து அவனை என்னை பாடும்படி செய் என்று முருகப்பெருமானுக்கு ஈசன் கட்டளையிட்டாரு. தந்தையோட கட்டளையை சிறைமேற்கொண்ட முருகப்பெருமான் ஒரு வேடனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சுந்தரரை வழிமறைத்து அவர் கையில் இருந்த பொற்காசுகளை எல்லாம் திருடிக் கொண்டாரு. சுந்தரர் வேடன் கிட்ட முறையிட்ட போது, உனக்கு இழந்த செல்வங்கள் வேண்டுமானால் நீ திருமுதுகுன்றத்தில் வந்து பெற்றுக்கொள் என்று கூறி வேடன் அங்கிருந்து மறைந்தாரு. அந்த வேடன் வேறு யாரும் அல்ல, நம் முருகப்பெருமானாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த சுந்தரர் மீண்டும் திருமுதுகுன்றம் தலத்திற்கே சென்றார். அங்கு இறைவனை நோக்கி பாடி இழந்த செல்வங்களை பெற்றுக்கொண்டார். அப்படி சுந்தரரை தடுத்தாட்கொண்ட அந்த வேட ரூபத்திலான முருகப்பெருமான் தான் அவர் தரிசனம் தந்த அதே இடத்துல இன்னைக்கும் வேடபர அருள்பாலிக்கிறாரு. இயற்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில்ல அவர் வள்ளி மற்றும் தெய்வானி சமேதரா அருள்பாலிக்கிறாரு. நீங்களும் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை எதிர்பார்த்து இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா இந்த வேடப்பரை வந்து தரிசியுங்கள். நிச்சயம் அவர் உங்களை தடுத்தாட்கொண்டு உங்கள் வாழ்க்கை வளமாக்குவாரு.